அந்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து ஜெபிப்போம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கொடுத்ததற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் கொடுத்த 7 விதமான ஆண்டவரே வெளிப்பாடு தீர்க்க தரிசனங்களுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வாக்கு பண்ணின ஆண்டவரே, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. மனம் மாற மனுபுத்திரன் அல்ல, ஆமாண்டவரே, மனுஷன் பார்க்கிற விதமாய் நான் பார்ப்பதில்லை என்று சொன்ன தேவனே, ஏசாயாவை பார்த்து சொன்னீர், என் வார்த்தையை உன் வாயிலை அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் என்று சொன்ன தேவன் பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய வார்த்தையின் வாயிலை அருளி உம்முடைய கரத்தினால் என்னை மூடியிருக்கிற எனக்கு முன்பதாக வந்திருக்கிற இந்த மக்களுக்காகவும் இனி இந்த உலகமெங்கும் கேட்க போகிற இந்த மக்களுக்காகவும் தேவனுடைய சமூகத்தில் நின்று ஆண்டவரே உமக்கு முன்பதாக நின்று நான் ஜெபிக்கட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் மீது இந்த நேரத்தில் இறங்கும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, உலகமெங்கும் இருக்கிற இந்த தமிழிலே கேட்க போகிற என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்காகவும் நான் ஜெபிக்கட்டும். அவர்களுடைய வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தில் ஒரு வெளிச்சம் உண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு மகிமை உண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு செழிப்பு உண்டாகும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். கணவன் மனைவிக்குண்டான இடையில் இருக்கிற அவர்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படட்டும். தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். விவசாயங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். வேலை இல்லாத நிலைமைகள் மாறி நல்ல நிரந்தரமான வேலை வாய்ப்புகள் உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால நல்ல செழிப்பும் வசதியும் வாய்ப்புகளும் இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே மாத்திரமல்ல, ஆண்டவரே உன்னை சுற்றிலும் ஒரு ஒளி பிரகாசிக்கும் என்று சொன்ன தெய்வமே, ஒரு பிரகாசத்தை கட்டளையிடுவேன் என்று சொன்னவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களை அழுத்தி கொண்டிருக்கிற எல்லா இருளின் அதிகாரங்களும் இருளின் ஆதிக்கங்களும் பிசாசின் கிரியைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய ஜனங்களை விட்டு விலகுவதாக, என்னுடைய ஜனங்களை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே கார் இருள்கள் விலகி போகட்டும். பிசாசின் கிரியைகள் விலகி போகட்டும். பில்லி சூனிய மாந்திரிக கட்டுகள் விலகி போகட்டும். அந்தகார சக்திகள் விலகி போகட்டும். நீண்ட நாட்களாய் போராடி கொண்டு அவர்களோடு அவர்கள் வாழ்க்கையில மறைந்து கொண்டிருக்கிற பொறாமையின் ஆவிகள், கசப்பின் ஆவிகள், வன்கண்களின் ஆவிகள், குழப்பத்தின் ஆவிகள், பெருமையின் ஆவிகள், கள்ள தீர்க்கதரிசன ஆவிகள், பிசாசனுடைய சகல விதமான கள்ள போதனையின் ஆவிகள், எல்லா அந்தி கிறிஸ்துனுடைய அந்தகார பிசாசின் கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவன் சொன்னபடி அவர்களை கீழாக்கி போடுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு போகட்டும். இயேசுவின் நாமத்தில் இனி அந்த ஆவிகள், அந்த அசுத்த ஆவிகள், அந்த பிசாசுகள் அந்த இடத்துல இருக்கவே கூடாது. இயேசுவின் நாமத்தில் எந்தெந்த சரீரத்தில் எங்கெங்கெல்லாம் பலவீனங்களை கொண்டு வந்து அவர்களை வியாதிஸ்தர்களாய் காட்டிக்கொண்டு அவர்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசே, நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தில் உனக்கு சொல்லுகிறேன், என் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அந்த இடத்துல நீ இருக்கவே கூடாது. அப்படியே நீ வெளியேறிப்போ, அப்படியே வெளியேறிப்போ, அப்படியே வெளியேறிப்போ. அந்த இடத்துல நீ இருக்க உனக்கு அனுமதி இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் உன்னை பார்த்து சொல்லுகிறேன், இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காசனுடைய சகல கிரியைகளையும் அழிக்க வந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிசாசனுடைய கிரியைகள் அப்படியே அழிக்கப்படுவதாக, முற்றிலுமாய் அழிக்கப்படுவதாக. கிரியைகள் காணப்படுகிறதோ, எங்கெல்லாம் அசுத்த ஆவிகளுடைய செயல்பாடுகள் காணப்படுகிறதோ, பட்சிக்கிற அக்கினி, பலிபீடத்தின் அக்கினி, தேவனுடைய அக்கினி இப்பொழுதே புறப்பட்டு எல்லா அசுத்த ஆவிகளின் கிரியைகளையும் பட்சித்து போடுவதாக. அந்தகாரங்களையும் அதிகாரங்களையும் துரத்தனங்களையும் உரிந்து கொண்டு சிலுவையில வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மீது ஆணிகளை அடித்து வெற்றி சிறந்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது நான் சொல்லி கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். பொல்லாத பிசாசின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களை விட்டு இப்பொழுது வெளியேறி போகும் நாமத்தினாலே வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பலவீனத்தின் ஆவிகள் பலவீனங்களை கொண்டு வந்து நோயாளியை போல எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற, போராடி கொண்டிருக்கிற நீ இனி அந்த சரீரத்தில் இருக்கவே கூடாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நான் கொண்டு வருகிறேன். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் தலைக்கலை நான் கொண்டு வருகிறேன். இயேசு கிறிஸ்து என்னும் தலைக்கல் இப்பொழுது புரண்டு வருகிறது.
வருகிறது. பிசாசின் கிரியைகளை மிதித்து போடவும், பிசாசினுடைய கிரியைகளை அழித்து போடவும், பிசாசினுடைய கிரியைகளை நசுக்கி போடவும். இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான், இந்த கல் எவன் மேல் மோதுமோ அது அவனை நசிக்க போடும் என்று எழுதப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தை இந்த வருடம் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய கற்கள் புரண்டு வருகிறது. பரத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து பிசாசு ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாக்கவும் தேவனிடத்திலிருந்து ஒரு கல் புரண்டு வருகிறதை ஆவியில நான் உணர்வுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினால தரித்திரத்தின் ஆவிகள் புறப்பட்டு போகட்டும், வறுமையின் ஆவிகள் புறப்பட்டு போகட்டும், பலவீனத்தின் ஆவிகள் புறப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தினால கடனாளிகளாய் வைத்துக்கொண்டு எங்கள் வாழ்க்கையை பெருமையாக்கி கொண்டிருக்கிற பொல்லாத அந்தகார பிசாசினுடைய சகல அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு இயேசுவின் நாமத்தினாலே அவனை வெளியரங்கமான கோலமாக்கி அவன் தலை நசுக்கப்பட்டவன் இடத்திலிருந்து புறப்பட்டு வெளிச்சம் பிறக்கிறது. உன் வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு வெளிச்சம் பிறக்கிறது. இதுவரைக்கும் நீ இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்தாய். கர்த்தருடைய வார்த்தை இந்த வருஷத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இருளை கிழித்து கொண்டு வெளிச்சம் உண்டாயிற்று. இப்பொழுது அந்த தீர்க்க தரிசனம் உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேறி கொண்டிருக்க போவதே இல்லை. நீ காத்திருக்க வேண்டியதில்லை. இவ்வளவு நாள் நீ காத்திருந்ததற்கு இப்பொழுது ஒரு வெளிச்சம் உன்னை சுற்றிலும் பிரகாசிக்க போகிறது. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். வெளிச்சம் பிரகாசிக்க போகிறது, வெளிச்சம் பிரகாசிக்க போகிறது. கர்த்தருடைய ஊழியத்தை, கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எனக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் எனக்கு உண்மையாய் ஊழியம் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் கட்டாயம் காண்பிப்பேன். உன் தலையை நான் உயர்த்தி உன்னை மகிமைப்படுத்துவேன். வருஷம் உன்னுடைய தலை நிமிர பண்ணும்படிக்கு நான் செய்வேன். உன் தலை உயர்த்தப்பட்டிருக்கும். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன், என் வாழ்க்கையில மாற்றமில்லை, வளர்ச்சி இல்லை என்று தவித்து கொண்டிருக்கிற என் அன்பிற்குரிய தேவனுடைய ஊழியக்காரனே, கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு சொல்லுகிறார், இந்த ஆண்டு உன்னுடைய தலையை நான் நிமிர பண்ணி உன்னுடைய முகத்தில் இருக்கிற எல்லா சோகங்களையும் நீக்கி எல்லா துக்கங்களையும் நீக்கி உன் முகத்தை நான் மிளிர பண்ணி உன் முகத்தை நான் சந்தோஷப்படுத்தி உன் முகத்திலே பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேக தைலத்தை உன் முகத்திலே ஆனந்த தைலமாய் ஊற்றி உன் தலையை அபிஷேகத்தினாலே நிரம்பி வழியத்தக்கதாக எனக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. நீ சொல்லும்படிக்கு ஆவியானவருடைய வல்லமை இந்த ஆண்டு தேவனுடைய ஊழியக்காரனே நாட்கள் இப்பொழுது நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய வருகை சமயமாய் இருக்கிறது. ஆண்டவரே, எனக்கான காலம் இப்பொழுது, எனக்கான நேரம். உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய முகத்தை நான் மிளிர பண்ணி உன் முகத்தை நான் பிரகாசிக்க பண்ணி உன் முகத்தில் இருக்கிற எல்லா சோக குறிகளையும் மாற்றி உன்னை ஆனந்த தைலத்தினாலே சந்தோஷத்தினாலும் அபிஷேகத்தினாலும் உன்னை நிரப்பி வரங்களினாலே உன்னை அலங்கரித்து எடுத்து நான் பயன்படுத்தும் போது என் மகிமையை நீ காண்பாய் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். என் மகிமையை நீ காண்பாய். என்னுடைய ஊழியக்காரனை நீ உண்மையாய் ஊழியம் செய்ததினாலே இந்த வருஷம் என்னுடைய மகிமையை நீ காணப்போகிறாய். என்னுடைய மகிமை உனக்கு உண்டாயிருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு உண்மையாய் நீங்கள் ஊழியம் செய்தால் ஆண்டவர் இந்த வருஷம் உங்களை மகிமைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். மகிமையின் ராஜா என்று வேதம் ஒருவனாலும் தடை செய்ய முடியாது. நீங்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டே வருவீர்கள். ஆண்டவர் உங்களை உயர உயர உயர, நீங்கள் கீழே விழுந்தாலும் மறுபடி வந்தது என்ற தேவனுடைய வார்த்தை இந்த வருஷம் உன் வாழ்க்கையில நிறைவேறி கொண்டிருக்கிறது. கைகளை தட்டி எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். எல்லாரும் வாயை திறந்து நன்றி ஆண்டவரே, நாங்கள் நினைப்பதற்கும் நாங்கள் வேண்டுவதற்கும் அதிகமான காரியங்களை செய்கிற தேவன் இந்த வருஷம் எங்களுக்கு இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தங்களை கிருபையாய் எங்களுக்கு நீர் முன்மொழிந்திருக்கிறீரப்பா. முன்னுரைக்கப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகள் இந்த வருஷம் முழுவதும் தேவன் தம்முடைய வார்த்தைகளின்படி எங்களை நடத்தி இந்த சமுதாயத்தில் நல்ல ஒரு சாட்சி உள்ளவர்களாகவும், இந்த சமுதாயத்தில் ஆண்டவருக்கு மகிமையான பிள்ளைகளாகவும், இந்த சமுதாயத்தில் கர்த்தருக்கான சாட்சி உள்ள பிள்ளைகளாகவும், அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, அவருடைய தொழில் வாழ்க்கை, அவருடைய வியாபார வாழ்க்கை, அவர் வேலை செய்கிற ஸ்தலங்கள் எல்லா இடங்களிலும் போக்கிலும் வரத்திலும் தேவனுடைய பிரசன்னம் அவர்களுக்கு முன்பதாக சென்று அவர்களை தாங்கி நடத்துங்கப்பா. ஒவ்வொருவரையும் தாங்கி
தாங்கி நடத்துங்க. இந்த வருஷம் முழுவதும் 365 நாட்களும் தேவனுடைய மகிமையை கண்டு அவர்கள் கர்த்தருக்குள் கலிகூரும்